ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் பதிவு என்னன்னா, என்னுடைய சொந்தங்கள், நட்புகள், உறவுகள் அனைவருக்கும் எனது தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் போன வருஷத்தில் கடந்த வருஷத்தில் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போய் இந்த வருஷம் புதிதாக உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கணும், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும், செல்வ வளம் கிடைக்கணும், மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இறைவனை மனதார வேண்டிக்கிறேன். பொங்கல் வைக்கும் பொழுது முன்னாடி நம்ம என்னென்ன செய்வோம், மாக்கோளம் போட்டு வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு சாமி ரூமை சுத்தப்படுத்துவோம், பூஜை அறையை சுத்தப்படுத்தி டெக்கரேஷன் பண்ணி சந்தன குங்குமம்லாம் சாமி ரூமுக்கு சாமிகளுக்கெல்லாம் வச்சுருவோம். நிலை கதவு, வாசல் படி எல்லாத்துக்கும் மாக்கோளம் போட்டு நிலை கதவுகளில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கண்டிப்பாக வச்சாகணும். வச்சுட்டு பொங்கல் பானைக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு ரெடியாக இருப்போம். மாக்கோளம் போட்டிருப்போம், வெளியில் பொங்கல் பானை கூட அழகிய கலர் கோலத்தில் போட்டிருப்போம். வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பிள்ளையார் பிடித்து வைக்கணும். மஞ்சள் பிள்ளையார் எப்பொழுதுமே சாதாரண மஞ்சள் பொடியில் பிடிச்சி வைப்போம், அதுவும் விசேஷம்தான். ஆனால் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் எப்படி செய்யணும்னா, மஞ்சள் கிழங்கு வாங்குவோம்ல பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு, அது மாதிரி எக்ஸ்ட்ராவே 2-3 மஞ்சள் கிழங்கு செடி வாங்கிக்கோங்க. அந்த மஞ்சளை எடுத்து அதை நல்லா அரைச்சி சின்ன சின்ன பீஸாக நிறைய கூட மிக்சியில் போட்டுடலாம். இல்லைனா ஒரு இந்த ரசம் இடிப்போம்ல கல், அதில் வந்து நல்லா தட்டினீங்க இடிச்சிங்கனாலே நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். அதில் மஞ்சள் பிள்ளையார் 2 பிள்ளையார் பிடிங்க. ஒன்று வந்து உங்கள் பூஜை அறையில் ஒன்று வச்சுருங்க, இன்னொரு பிள்ளையார் எடுத்து இங்கே வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல வச்சு அவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சு அருகாம்புல் போட்டு சின்ன பூ வச்சு முதற் கடவுள் முதல் கணபதியை மனதார வேண்டி அப்புறம் சூரிய பகவானை வேண்டி நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்குங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். தடையாக இருக்கும், ஏதாவது ஒரு கிரக கோலா தடையாக இருக்கும், மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடைகள் அனைத்து நிவர்த்தி ஆயிரும், எல்லாமே நல்லது நடக்கும். என்ன ஒன்று நடக்கலான்னு கேட்குறீங்களா? எல்லாமே தடையாக இருக்கும். ஒரு வீடுகளில் பார்த்தா எல்லாம் செல்வந்தராக இருப்பாங்க, ஆனால் எல்லாமே தடை. கல்வி வளர்ச்சியில் தடையாக இருக்கும், குழந்தைங்க சரியாக படிக்காமல் இருப்பாங்க, குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு வீடு வசதியாக இருப்பாங்க நல்லா, ஆனால் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க, எல்லா விதமான செல்வங்களுக்கு திருமண இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம மஞ்சள் பிள்ளையார் வச்சு நீங்கள் வழிபடும் பொழுது எல்லா தடைகளையும் அறுத்து எரிஞ்சிருவாராம். அந்த அருகம்புல்லை வச்சு வழிபடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வேரோடு அறுக்கப்படுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் நீங்கள் அருகம்புல் வச்சு மஞ்சள் பிள்ளையார் வச்சு அன்றைக்கி வேண்டிங்கன்னா தடைப்பட்ட திருமணம் நடக்கும், குழந்தைகள் கல்வி வளர்ச்சி நல்லா இருப்பாங்க, நல்ல இடத்துல வேலைக்கு போவாங்க, குழந்தைகள் நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பாங்க, நல்ல இடத்துல வேலை அமையாமல் இருக்கிறது மாதிரி பண்ணிங்க, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு அமைஞ்சு நல்லா இருப்பாங்க, குழந்தை பேர் நல்ல இடத்துல நல்ல விதமாக அமையும், தடைப்பட்ட குழந்தை பேர் சீக்கிரம் உங்கள் வீட்டில் வாரிசு உருவாங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைங்க. வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும், மங்களகரமான சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு நான் முதல்ல விநாயகரை வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் பொங்கல் பானை வச்சு சூரிய பகவானை மனசார வேண்டுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்ததுனால முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. செவ்வாய் பகவானை மனதார வேண்டி நீங்கள் பொங்கல் வைங்க. எல்லா விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தேங்க்யூ விவர்ஸ்.